உங்களுக்கு தெரியுமா, நீங்க எடுக்கிற சில நல்ல டெசிஷன்ஸ் உங்க லைஃபையே அப்கிரேட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். நீங்க எடுக்கிற குட் டெசிஷன்ஸ் உங்க லைஃப்ல அடுத்த சக்சஸ் கொடுக்கும். ஆனா எப்பயாவது ஒரு சின்ன தப்பான டெசிஷன் உங்க லைஃப்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க லைஃபையே டேமேஜ் பண்ணி பெரிய கொலாப்ஸையே உருவாக்கிடும். அந்த மாதிரி வீக்கான டெசிஷன், அதாவது பிரச்சனையான டெசிஷனை எடுக்கும் போதெல்லாம் நான் சொல்ற இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ், அதாவது இந்த சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல பெரிய மிராக்களும் மேஜிக்குமே நடக்கும். என்னன்னு கேக்குறீங்களா? 10-10-10 இந்த மேஜிக் ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10-10 ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது என்ன எஃபெக்ட கொடுக்கும் அப்படிங்கறத திங்க் பண்ணுங்க. 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் இது என்ன இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கறதையும் யோசிங்க. அதே 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டெசிஷன் மூலமா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறதையும் யோசிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த டெசிஷனுமே எமோஷனலா எடுக்க மாட்டீங்க. அந்த டெசிஷன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்த ஏதாவது ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னா இந்த 10-10 ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல பெரிய மிராக்களும் மேஜிக்கும் நடக்கும். இது 1 or 2 டேஸ்ல நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. இதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த 10-10-10 அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன இம்பாக்ட கொடுக்கும், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டாவே உங்க டெசிஷன் மேக்கிங் பர்ஃபெக்டா பக்காவா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.